ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய மகர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மே மாதம் 24ஆம் தேதி சனி பகவானால் உங்களுக்கு நடக்கக்கூடிய விபரீதமான விஷயங்களில் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த சனி பகவானை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவானால் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணவரவு தாராளமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு எதிர்பாராத வகையில் பணவரவுக்கு அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. காரியங்களில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் புதிய முயற்சிகளும் அனுகூலமாக முடியும். செல்வாக்கு அதிகரிக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகப்படியாக அமைஞ்சிருக்கு. வீட்டில் இருந்த பிரச்சனை, உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு முதலியனவை எல்லாமே நீங்க போகுது. இடம் தெரியாமல் போகுது. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் நிறைய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. பித்ருவழி சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடிய போகுது. இன்னும் சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. பிரிந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள். கணவன் மனைவிக்கிடையே பாசம் மேலோங்கும். இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சகோதரர்களோடு அனுசரணையாக நடந்துக்கோங்க. அவர்களால் ஆதாயம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக செலுத்த நினைத்த குலதெய்வ பிரார்த்தனையை செலுத்தி முடிப்பீங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். பெருமையும் கிடைக்கும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். ஆனாலுமே இதுவரை உங்களை பற்றி இருந்து வந்த தவறான அபிப்பிராயங்கள் எல்லாம் நீங்கி செல்வாக்கு அதிகரிக்க போகுது. மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரப்போகுது. அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்படுது. தொழில் அதிபர்கள் வியாபாரிகளுக்கு பொருளாதார வளம் கூடும். லாபம் கூடுதலாக இருக்கும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்க போகுது. பற்றுவரவு சுமூகமாக நடைபெறும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த லைசன்ஸ் கிடைக்கும். பெண்களுக்கு நிம்மதியான காலகட்டமாக இருக்க போகுது. பணப்புழக்கம் அதிகரிப்பதால் சிறிது சேமிக்கவும் முடியும். பிள்ளைகள் உங்கள் தேவைகளை கேட்டு நிறைவேற்றுவது மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். வேலை பார்ப்பவர்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பணி சுமை குறைய போகுது. எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. 7.5 சனி அப்படிங்கிறது உங்களுக்கு விலகி விட்டது. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் நிலை திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். இடம் வாங்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கீங்கன்னா அந்த விஷயம் நடக்கும். வரன்கள் வாசல் தேடி வரும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொது நலத்தில் இருப்பவர்களுக்கும் மக்கட் செல்வம் அதிகரிக்கும். குரு பயிற்சிக்கு பிறகு குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே வளர்ச்சி கூடும். வருமானம் 2 மடங்காக இருக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க. அதே போல் 15ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் 10க்கு அதிபதி 6வது இடத்துல சஞ்சரிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குறிப்பாக பரிசீலனையில் இருந்து பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் பணியில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பானது அமையும்.
குடும்பத்தில் ஒருவருக்கு மேல் சம்பாதிக்கும் சூழ்நிலை வரப்போகுது. பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் சூடு பிடிக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் இருந்து வந்த தடைகள் நீங்க போகுது. அதே போல் வைகாசி மாதம் 12ஆம் தேதி, அதாவது 26/5/2026 அன்னைக்கு மிதுன ராசிக்குள்ள புதன் செல்ல போகிறார். உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் 6க்கு அதிபதியும் 6வது இடத்திலேயே சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் எதிரிகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகள் குறையும், எதிரிகளின் பலமும் குறையும், லாபம் நிறைய விதமான இடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் உள்ள பணியாட்களை திடீரென மாற்றும் சூழ்நிலை உருவாகும். உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கைவலி கால்வலி ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் உருவாகும். உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பு தராத மேலதிகாரிகள் திடீரென மாற்றப்படலாம். அதே போல் வைகாசி 26ஆம் தேதி, அதாவது 9/6/2026 அன்னைக்கு கடக ராசிக்குள்ளே சுக்கிரன் செல்ல போகிறாரு. அங்கு குருவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சகாய ஸ்தானாதிபதி குருவும் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல நல்ல மாற்றங்கள் வீடு தேடி வரும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் சந்திப்பால் பெருமை அடைவீங்க. வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளில் புரளும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவீங்க. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புகழ் கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கை தேடி வரும். மேலும் மாணவிகளுக்கு மதிப்பெண் அதிகரிக்கும். பெண்களுக்கு தைரியத்தோடு செயல்பட்டு சாதனை படைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை வரும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானம் 2 மடங்காக இருக்கும். அதே போல் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 2, 3, 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அதாவது கடந்த கால அனுபவங்களை கொண்டு எடுத்த வேலைகள் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய அணுகுமுறையில் மாற்றங்கள் நிறையவே நிகழும். பிறரை சிந்திக்க வைக்கும் அளவில் உங்கள் செயல்பாடு இருக்கும். புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரப்போகுது. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய சிலருக்கு எதிர்பார்த்த பதவிகள் நிறைய கிடைக்க பெற்று சந்தோஷமாக இருப்பீங்க. அனைத்திலுமே வெற்றி அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் உழைப்பு அதிகமாகி அதன் மூலமாக லாபங்களும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும். வியாபாரம் மற்றும் தொழிலில் இருந்து வந்த மந்த நிலை மாறப்போகுது. நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்த வரவு இப்பொழுது கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு நிறைய கிடைக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருபவர்களுக்கு நிர்வாகத்தின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வேறு வேலைக்கு முயற்சி செய்தவர்கள் யோசித்து செயல்படுவது நல்லது. பெண்களுக்கு நேற்றைய கனவு இன்று நனவாகும். ஆடை ஆபரணம் சேரும். குடும்பத்தில் நிம்மதி நிலைத்திருக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை கூடும். விவசாயிகளுக்கு உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம் தினங்கள் மே மாதம் 23, அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் மே மாதம் 26, 28 மற்றும் ஜூன் மாதம் 1, 8, 10. வணங்க வேண்டிய தெய்வம் பெரியாண்டிச்சி அம்மனை வழிபட்டு வர சங்கடங்கள் விலகி நன்மைகள் உண்டாகும். மேலும் ஒரு முடிவினை எடுத்து அதை நோக்கி மட்டுமே நடைபோடக்கூடிய திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக கண்டிப்பாக இருக்க போகுது. அதாவது உங்கள் ராசிநாதன் சனி பகவான் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கடந்த 2 வருடமாக தொடர்ந்து நெருக்கடிக்கு ஆளாகி வந்த உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும். வருமானம் உயரும். கடன் தொல்லை நீங்கும். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். செய்து வரக்கூடிய தொழிலில் கூட 2 மடங்கான லாபத்தை நீங்கள் பெறுவீங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாமே காணாமல் போக போகுது. உழைப்புக்கேற்ற ஆதாயம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு வந்தவங்களுடைய நிலை மாறப்போகுது. புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு நனவாகும். தொழிலை விரிவு செய்வதற்காக நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். உங்கள் சுகஸ்தானாதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் உழைப்பாளர்களுடைய நிலை உயரும். உழைப்பை முதலீடாக வைத்து நடைபெறும் வேலை லாபத்தை கொடுக்கும். மே 27 முதல் சாதகமாக புத பகவான் சஞ்சரிப்பதால் பங்கு சந்தையில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இழுபறியாக இருந்த ஒப்பந்தம் இப்போ உங்கள் கைக்கு வரப்போகுது.
அது மட்டும் இல்லாமல் குரு பார்வை கிடைப்பதால் பொருளாதார நிலையும் உங்களுக்கு உயரப்போகுது. குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை வரப்போகுது. இன்னும் சிலருக்கு புதிய வீட்டில் பால் காய்ச்சுவீங்க. சிலர் அடமானம் வைத்திருந்த சொத்துக்களை மீட்டெடுப்பீங்க. அதிர்ஷ்டம் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது உங்கள் நிலையில் ஏதேனும் சங்கடங்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பாடு. உடல்நிலையில் அவ்வப்பொழுது ஏதேனும் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். அதனால் கவனமாக இருப்பது நல்லதுங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே மாதம் 24, அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் மே மாதம் 20, 26, 29 மற்றும் ஜூன் மாதம் 2, 8, 11. வணங்க வேண்டிய தெய்வம் உச்சி பிள்ளையார வழிபட அதிர்ஷ்டம் கேதுவின் பாதிப்பு விலகும். அஷ்டம கேதுவின் பாதிப்பு விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் எடுக்கும் வேலைகளை முடிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சுகஸ்தான அதிபதி செவ்வாய் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் புதிய இடம் வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவீங்க. பாதியில் நின்ற கட்டுமான வேலைகளில் வளர்ச்சி கிடைக்கும். கடினமாக உழைத்திடக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டத்தில் பலன் கிடைக்கும். தாய் வழி உறவுகளின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும். இதுவரை சந்தித்து வந்த சங்கடம் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக மே மாதம் 26 முதல் சப்தமஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கும் குருவின் பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் நீண்ட நாள் கனவு நனவாகும். பாதையில் நின்ற வேலையெல்லாம் சூடுபிடிக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும். பதவி உயர்வும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். எதிர்பார்த்த இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள் தேடி வரும். உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு எல்லாமே உயரப்போகுது. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரன், அதுவும் நல்ல வரனாகவே கிடைக்கும். இன்னும் சிலருக்கு திருமணம் கைகூடி வருங்க. வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கும். பெரியவரின் ஆதரவும் ஆசைகளும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தெய்வ பலம் கூடுங்க. விவசாயிகளுக்கும் உழைப்புக்கேற்ற ஆதாயம் வரும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் மரியாதை கூடும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே 25, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 26, 27 மற்றும் ஜூன் மாதம் 8, 9. வணங்க வேண்டிய தெய்வம் கோமதி அம்மனை வழிபட்டு வர சங்கடங்கள் விலகி நன்மைகள் பிறக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் மகர ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே மே மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விபரீதமான விஷயங்களை என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.